வணக்கம் மக்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆதவ் அர்ஜுனா ரஜினிய விமர்சிச்சு பேசியிருந்தாரு. அதுக்கு ரஜினியும் செம்மையா கோவப்பட்டு ஒரு லெட்டர் ஹெட்டும் விட்டிருந்தாரு. அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அப்புறம் நான் பேசினது தப்பு அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவும் ஸ்டேஜ்ல மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. எலெக்ஷனுக்கு சரியா ஒரு மாசமே இருக்கிற நிலையில தளபதி விஜயோட அரசியல் என்ட்ரி பத்தி எல்லா இடத்துலயுமே செம்ம டாக்காதான் போய்கிட்டு இருக்குது. விஜய் வெறும் நடிகர் தானே, அதனாலதான்ப்பா கூட்டம் வருது அப்படின்னு விமர்சனம் பண்றவங்களுக்கு ஆதவ் அர்ஜுனா கொடுத்த ஒரு தரமான பதிலடி இப்ப சோசியல் மீடியால தீயா பரவிக்கிட்டு இருக்குது. அப்படி அவர் என்ன மாசா சொல்லிட்டாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. வாங்க பார்க்கலாம். ஆதவ் அர்ஜுனா ரொம்பவே ஓப்பனா ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தலைவர் விஜய் பிரச்சாரம் பண்ணா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அதை மட்டுமே தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஏன் வெறும் நடிகர் பேசினா மட்டும் இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு அவர் கேட்டு சில பெரிய உதாரணங்களையும் வச்சிருக்காரு. கமலஹாசன் எவ்வளவு பெரிய நடிகர், அவரு நம்ம சிஎம் ஸ்டாலினை வச்சு இப்போ ஒரு மீட்டிங்கும் போட்டாரு. ஆனா அதுல அவர் பேசுனது ஏன் பெருசா எடுபடவே இல்லை. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் பேசுறது ஏன் இப்போ பெருசா வெளியவே வரமாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே போல்டா ஒரு கம்பாரிசன் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம் நம்பிக்கை. மக்கள் ஒருத்தர உட்கார்ந்து பாக்குறாங்க, அவர் பேசுறத கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் கேட்பாங்க. உங்க போனை எடுத்து ஒரு பர்சனுக்காக 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அவர் மேல நம்பிக்கை இல்லாம சும்மா டைம் பாஸ்க்காகவா பாப்பீங்க அப்படின்னு ரொம்பவே லாஜிக்கான பாயிண்ட் உடைச்சிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. இதெல்லாம் பேசிட்டு கடைசியா அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணு கிட்ட விஜய் சார் லாஸ்டா பேசின மீட்டிங் ஃபுல்லா பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பொண்ணும் தயங்காம பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அவ்வளவுதான் பதில் அப்படின்னு மாசா முடிச்சிட்டாரு. அதாவது விஜய் மேல மக்கள் வச்சிருக்க நம்பிக்கைக்கு அந்த ஒரு வார்த்தையே சாட்சி அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவோட இந்த ஓப்பனான பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் பேசுறத மக்கள் வெறும் டைம் பாஸ்க்காக பாக்குறாங்களா, இல்ல உண்மையாவே அவர் மேல நம்பிக்கை இருக்கனாலதான் பாக்குறாங்களா அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.